ரூத்தின் சரித்திரம். பெத்லகேம் ஊரை சேர்ந்த எலிமெலெக் என்பவன் தன் மனைவி நகோமி 2 மகன்கள் மக்லோன் கிலியோன் என்பவர்களோடு மோவாப் தேசத்திலே வாழ்ந்து வந்தார். சில வருடங்களில் நகோமியின் கணவர் எலிமெலெக் இறந்து போகிறார். நகோமியின் 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபிய பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். ஒருத்திய பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். ஏறக்குறைய 10 வருஷம் அங்கே வாசம் பண்ணினார்கள். சில வருடங்களில் 2 மகன்களும் மரித்து போய்விட்டார்கள். நகோமி தனித்தவளானால். பெத்லகேமுக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் என்ன நடக்கிறது என்பதை இந்த நாடகத்தின் மூலம் அறிந்து கொள்வோம். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன். ஏன்னா என்னை சார்ந்து 2 மருமக இருக்காங்க. 2 பிள்ளைங்களையும் எப்படி கவனிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் வயசாயிடுச்சு இல்லையா, அதனால் நான் அந்த பிள்ளைங்கள நான் ஊருக்கு அனுப்பினால இருக்கிறேன். ஓர்பா, ரூத்துமா, இங்கே வாங்க. நான் ஒரு விஷயம் உங்களிடத்துல பேசணும், வரீங்களா? அக்கா, மாமி கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வரலாமா? அவங்களுக்கு வேறு வேலையே இல்லைப்பா. எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், அதை தான் அவங்க கூப்பிடுவாங்க. எவ்வளோ நேரம் கூப்பிடுறேன்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பேசிக்கிட்டே இருக்கீங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? சமையல்லாம் பண்ணிட்டீங்களா? வாங்க 2 பேரும் வாங்க. சரி வாங்கக்கா, கூப்பிடுறாங்க ரொம்ப நேரம். என்னன்னு தான் கேட்டு வரலாம், வாங்க. காப்பி போட்டு கொடுக்க மாட்டா. அவன் என் மேலே பாசமாக இருக்கிறாளாம். நீங்களே நம்புறீங்களா? 2 பேரும் ஒரு காப்பி போட்டு தர மாட்டாங்க. இப்போ தான் நினச்சேன், எப்படா இந்த வார்த்தை வரும் நானும் எதிர்பார்த்தேன். கணவரை விட்டுட்டு நம்ம கிடக்கிறோமேன்ட்டு. ஆனால் கட்சியில் நம்ம போகணும்னு நினச்சிங்களேன், உலகம் என்ன பேசும்? ஐயோ, கணவரை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு தப்பாக பேசுவாங்க. அப்பா, இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வந்தது. இவங்களாண்ட இருந்து அழுது என் தொண்டையே கட்டி போச்சு. இப்போ விட்டால் போதும், நான் போடுறேன்னு நினச்சி. மாமி, நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக ரொம்ப நன்றி. நான் பத்திரமா உங்கள் உடம்பை பார்த்துங்க, போயிட்டு வரேன் மாமி. ருத்து, சொல்லுங்கக்கா. ஒன்று பேசலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் நம்ம இந்த இவங்க கூட இருக்காத, நம்ம போயிடலாம் வந்துட்டு. ஏன்னா என்ன போக சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன். நீ ஒண்டி எதுக்கு அவங்க கூட இருக்கணும்? வா, நம்ம போகலாம், உலகத்தின் ஆசைக்கு போகலாம். எப்படியோ இருக்கலாம், நம்ம எதுக்கு அவங்க கூட இருக்கணும்? அவங்க கூட இருந்தால் திரியம் படி, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, வெடிகாலை எழுந்து வா, கிளம்புங்க சர்ச்சுக்குன்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம அழகா பீச்சுக்கு போகலாம். ட்ரெஸ், இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் உணர்த்தணுன்னுவாங்க, அவங்க கொடுக்குற பேச்சு தான் பேசணுன்னுவாங்க. உலகத்தின் ஆசை எவ்வளவோ இருக்குது, நம்ம அப்படி போகலாமே, வாயேன். அக்கா, 1000 இருந்தாலும் முதல்ல வயிற்றுக்கு சோறு வேணுங்க்கா. உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். காப்பியே போட தெரியாது. ஐயோ, எல்லாமே அனுபவிச்சாலும் சாப்பாடு எனக்கு யாருக்கா போடுவாங்க? ஐயோ ருத்து, இப்போ அடுப்பே பற்ற வைக்காம சமையல் கூட வந்திருக்கு. நம்ம போன வாரம் கூட சாப்பிட்டோம், தெரியலையா உனக்கு? இல்லை, நம்ம போவோம், நம்ம ஜாலியா. நீங்களே போய் ஜாலியா இருங்கக்கா. சினிமாலாம் பார்க்கலாண்டி, வாடி. ஒரு வீட்டில் 2 பேர் வாழ வந்தோம். நான் ஒண்டி போனா நல்லா இருக்குமா? நீயும் வா. நம்ம கணவரும் இல்லை, எதுக்கு நம்ம அவங்க கூட இருப்பானே, வா நம்ம போயிடலாம். இல்லக்கா, எங்க மாமி ஏதோ சாப்பாடு, வயிற்றுக்கு சாப்பாடு போட எனக்கு காப்பாத்தின்னு இருக்கிறாங்க. நான் இங்கே இருக்கேன். நான் சொல்றதை கேள் ருத்து. அமரன் ஒரு படம் வந்திருக்கான் ருத்து, அந்த படத்தை கூட நம்ம போய் பார்க்கலாம் ருத்து. வா ருத்து. இல்லக்கா, நீங்க போங்கக்கா, நான் மாமி கூட இருக்கேன்க்கா. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கக்கா. சரி, அப்படியே இருந்துக்கோ. என்னோட லைஃப் பார்த்துட்டு நான் போயிடுறேன். சரிப்பா? சரிங்கக்கா. நம்ம இப்போ மோவாப் தேசத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டோம் சார். அதனால நம்ம பெத்லகேம் போகலாம். சரி, வரையா? போயிட்டு பெத்லகேம்னா என்ன ஊரத்தை? அங்கே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது, நம்மளை போஷிக்கிற தேசம். அந்த தேசத்துக்கு நம்ம போகலாமா? சரிங்க மாமி, போகலாம். சரி, வாங்க. சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேங்க்கா. நான் சாப்பிட்டேன். போன வாரம் எங்கள் சர்ச்சில் நெருப்பு இல்லாமல் சமைச்சாங்க்கா. அதே எங்கள் அம்மா இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க்கா. இன்னுமா அதை செஞ்சு என்னக்கா பண்ணுறது? சாப்பிட்டு தான் ஆகணும். அக்கா, அங்கே தூரத்தில் யாரோ வர மாரி இருக்குக்கா. ஆமாம், இருடி, கிட்ட போய் பார்க்கலாம். அம்மா, நகோமி தானம்மா நீங்கள்? நெகோமின்னு சொல்லாதம்மா. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்துட்டார். அதனால் என்ன நெகோமின்னு சொல்ல, மாறான்னு சொல்லுங்கள். அக்கா, இந்த வயசில் கூடமா அக்கா பேர் பிரதிஷ்டை பண்ணுவாங்க? வருஷம் வில்சன் ஐயா பேர் பிரதிஷ்டை பண்ணுறாரு போல். அப்படிதான் இருக்கும். சரி, அப்படிதான் இருக்கும் போல இருக்கா. நீ மாறாவானா இரு, சாராவானா இரு, கொஞ்சம் வழியை விடுமா. இதாம்மா நம்ம வீடு. இந்த ஒரு இவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு பாரு, இதான் நம்ம வீடு. சரியா? இந்த வீட்டில் தான் நம்ம இருக்கணும். சரி, வீடா? இதுவா வீடு? நம்ம அரண்மனையை சுற்றி காட்டுற மாதிரி காட்டுறீங்க. பழைய பேய் பங்களா மாதிரி இருக்குது. இதை வேற அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை கூட்டின்னு வராங்க. உங்கள் கண்ணுக்கு இது வீடு மாதிரியே தெரியுது பாருங்க. பழைய பேய் பங்களா மாதிரி இருக்குது வீடா. இதை வேற நான் தங்கணுமா, சுத்தம் பண்ணணுமா?
சரி வேற என்ன பண்ணுறது, வயிற்றுக்கு சோறு தான் முக்கியம். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுமா. சரிங்க அத்தை, நான் க்ளீன் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஒட்டுற வேற எவ்வளோ ஒட்டுறமா, எத்தனை வருஷம் சுத்தம் பண்ணாதந்தாங்கன்னு தெரில. சரிம்மா, நீ சுத்தம் பண்ணிட்டு இரு, நான் சாப்பிட எதுனா எடுத்துட்டு வரேன். சரியா? மாமி நீங்கள் எங்கே போக போகிறீங்க? நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்ருங்க, நான் போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். சரி, போயிட்டு வாம்மா. நீங்கள் இப்படியே உட்காந்துட்ருங்க அத்தை. மாமி அதை எடுத்துட்டு விட. சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அம்மா எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்கிறீங்களா? எஜமா வரப்போகிறாரு, சீக்கிரம் வேலை செய்யுங்கம்மா. பேசாமல் எல்லாம் பேசிட்டு தான் இருக்கீங்க. சீக்கிரம் 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 எல்லாமே வேலை செய்யுங்கம்மா, டைம் ஆகுது. மாமா நீ யார்மா? நீ உன்னை நான் இந்த ஊரில் பார்த்ததே இல்லைம்மா. நில்லுமா, யார்மா நீ? அம்மா என் பேர் ரூத்து. மோவாப் தேசத்துலேருந்து அந்த நகோமி தெரியுங்களா உங்களுக்கு? அவங்களோட மூத்த மருமக தான்மா நான். அம்மா இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நெல்லுலாம் பொறுக்கக்கூடாதும்மா. நீ ஏம்மா இங்கெல்லாம் வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாதுமா. இல்லைங்கம்மா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், கொஞ்சோண்டு கதிரை மட்டும் பொறுக்கிட்டு போயிடுறேம்மா நான். சரி, எங்கள் எஜமா வந்து பார்க்க போகிறாரு, அதுக்குள்ளே நீ கொஞ்சமாக எடுத்துக்கோமா. ரொம்ப நன்றிம்மா. சத்தம் இங்க என்ன சத்தம்? ஐயா வாங்கய்யா. இதோ இவங்க யாரோ மோவாப் தேசத்துலேருந்து வந்திருக்காங்களா, நகோமியோட மருமகன் சொல்கிறாங்க ஐயா. அவங்க கொஞ்சம் கதிரை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, அதான் அவங்க கிட்ட பேசிட்டு சரி, அவங்கள கூப்பிடுங்க, நான் பார்க்குறேன். எஜமா, என்னம்மா உன் பேர் என்னம்மா? என் பேர் ரூத்து. மோவாப் தேசத்துலேருந்து வந்த நகோமியோட மருமக தாம்மா நான். அப்படிங்களா? உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். உங்களோட கணவனார் இறந்த பிறகு கூட உங்கள் மாமியாரோட நீங்கள் இந்த தேசத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு வேறு எந்த வயலுக்கும் போகாமல் இங்கேயே கதிர்களை பொறுக்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, நீங்கள் போங்க. அம்மா எல்லாரும் ஒழுங்காக நல்லா வேலை பார்க்குறீங்களா? எல்லாம் பார்க்குறாங்கய்யா. நல்லா ஒழுங்காக வேலை பாருங்கம்மா. இங்கே வாப்பா. சொல்லுங்கய்யா. அந்த மக வந்திருக்கால ரூத்து, அவங்க வந்து கதிர்களை பொறுக்கிட்டு போட்டோம். நீங்கள் கொஞ்சம் சிந்த விடுங்க, யாரும் நீங்கள் அவங்கள திட்ட வேண்டாம். சரிங்கய்யா, பார்த்துக்கோங்க. சாப்பாடு சாப்பிட்டு ரவுண்ட் பண்ணுங்க. அம்மா சீக்கிரம் எல்லாம் வேலை செய்யுங்க. ஐயா வந்து சொல்லிட்டு போனாரு, சீக்கிரம் செய்யுங்க எல்லாரும் வேலையை. சரிப்பா, நேரம் ஆயிடுச்சு, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யலாம். சரிங்க ஐயா, நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம். வாங்க. அம்மா எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? அந்த நகோமின்றவங்க மருமக வரவே இல்லைங்க ஐயா. கூப்பிடுங்கப்பா, அவங்களையும் கூப்பிடுங்க, சாப்பிடட்டும். அம்மா உங்களை கூப்பிட்றாருமா ஐயா, கொஞ்சம் வாங்கம்மா சாப்பிட்றதுக்கு. வரமா, அது வரமா. இந்தாங்கம்மா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தம்மா நீயும் கொஞ்சம் சாப்பிடுமா. நன்றிம்மா ரொம்ப. பா இந்த கலர்லலாம் நான் சாப்பாடு சாப்பிட்டதே இல்லைப்பா. நான் டேஸ்ட்டு எவ்வளோ பெரிய லெக் பீஸு பாரு. பா ஐயோ வேற லெவல். செம்ம டேஸ்ட்டுமா. இங்கே பாருங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ரூத் நீயும் சாப்பிட்டுட்டு உங்க மாமிக்கும் எடுத்துட்டு போய் கொடுங்க. சரிங்களா? சரிங்க ஜமா, சரிங்க ஜமா. கொடுத்து விடுங்கம்மா. சரிங்க. எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்றாதீங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. ஏற்கனவே அது சாப்பாடு வேற சொல்லிட்டு இருங்க, கொஞ்சம் கொடுத்து விடுங்க, வீட்டில் போய் சாப்பிட்டுட்டோம். நல்ல மனசு தான் ஐயாக்கு. அம்மா சாப்பிடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் சாப்பாடுலாம் அள்ளி போட்டுக்கலாம், நைட்டுக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம் போல. மாமா என்னம்மா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிற? ஐயா மாமியாருக்கு எத்தனை போக சொன்னாங்க ஐயா? எங்களுக்கோ கொஞ்சம் வைமா, நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போன நாங்க என்னம்மா பண்றது? சரியா, அந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறையா ப்ளீஸ் ஐயா. கொஞ்சமா எடுத்துக்கோமா. இது ஒன்னே ஒன்னையா? சரி சரி போ.